வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு வினாக்களுக்கு பதில் தெரியும், எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, தெலுங்கானா ஆளுநராக பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? தெலுங்கானா ஆளுநராக பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். இனி இரண்டாவது கேள்வி, டைகர் ட்ரைம்ப் 24 என்பது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான முப்படை பயிற்சி ஆகும்? டைகர் ட்ரைம்ப் 24 என்பது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான முப்படை பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்தியா மற்றும் அமெரிக்கா. இனி மூன்றாவது கேள்வி, உலகின் மிக மோசமான அளவில் காற்று மாசுபாடு நிலவும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலகின் மிக மோசமான அளவில் காற்று மாசுபாடு நிலவும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் மூன்றாவது இடம். ஆன்சர் மூன்றாவது இடம். இனி நான்காவது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2023ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரபா வர்மா. ஆன்சர் பிரபா வர்மா. இனி ஐந்தாவது கேள்வி, தமிழகத்தில் எந்த இரண்டு மாவட்டங்களுக்கு இடையே உள்ள பகுதிகளில் கடலில் காற்றாலை மின் நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? தமிழகத்தில் எந்த இரண்டு மாவட்டங்கள் இடையேயான பகுதிகளில் கடலில் காற்றாலை மின் நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம். ஆன்சர் கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம். இனி ஆறாவது கேள்வி, ரௌத்ர சாத்விகம் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? ரௌத்ர சாத்விகம் என்ற கவிதை நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பிரபா வர்மா. ஆன்சர் பிரபா வர்மா. இனி ஏழாவது கேள்வி, சிபி ராதாகிருஷ்ணன் எந்த இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக பதவி வகிக்கிறார்? சிபி ராதாகிருஷ்ணன் எந்த இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக பதவி வகிக்கிறார்? ஆன்சர் தெலுங்கானா மற்றும் ஜார்க்கண்ட். தெலுங்கானா மற்றும் ஜார்க்கண்ட். இனி எட்டாவது கேள்வி, உலக அளவில் மிகவும் மாசுபட்ட தலைநகரமாக உள்ள நகரம் எது? உலக அளவில் மிகவும் மாசுபட்ட தலைநகரமாக உள்ள நகரம் எது? ஆன்சர் டெல்லி. ஆன்சர் டெல்லி. இனி ஒன்பதாவது கேள்வி, உலகின் மிக மோசமான அளவில் காற்று மாசுபாடு நிலவும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலகின் மிக மோசமான அளவில் காற்று மாசுபாடு நிலவும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஆன்சர் வங்கதேசம். ஆன்சர் வங்கதேசம். இந்தியா அதில் மூன்றாவது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் வங்கதேசம் உள்ளது. இனி 10வது கேள்வி, 2022இல் சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது பிரபா வர்மாவிற்கு வழங்கப்பட்டது. இது 2022இல் யாருக்கு வழங்கப்பட்டது? 2022இல் சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் சிவசங்கரி. ஆன்சர் சிவசங்கரி. அவ்வளோதான், நம்ம 10 வினாக்களை பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.